பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் நசரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை லேவியராகும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. ஆமேன். கர்த்தர் இந்த அதிகாரத்திலேருந்து நம்மளுக்கு என்ன பேச போகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த அதிகாரத்திலேருந்து நம்மளோட பேசுகிறது பலிபீடத்தின் மேல் அப்படின்னு என்று சொல்லும்போது, நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை அக்கினி எப்பொழுதும் எரிந்திருக்கணுமா. அப்போ நம்ம தான் ஒரு பலிபீடமாக வச்சுக்கணும். ஏசப்பா பக்கத்தில் போய் நிற்கிறோம். ஏசப்பா என்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் டாடி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க டாடி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க டாடி, அந்த பலிபீடத்துக்கிட்ட நான் ஏறுறதுக்கு என்னை தகுதிப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். அந்த பலிபீடம், அவரோட பலிபீடத்தை பிடிக்கிறதுக்கு, நம்ம பலிபீடத்தை பிடிக்கும் போது நம்ம எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணுமா. அவரோட அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சபையில் அவரோட பலிபீடத்தை பிடிக்கணும்னாலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுமா அந்த பலிபீடத்தில். அப்போ அந்த பலிபீடத்தில் எரிந்து கொண்டு இருக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை அக்கினி அவிந்து போடாத அளவுக்கு எரிந்து கொண்டே இருக்கணுமா. எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணுமா. உங்கள் அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். உங்கள் அபிஷேகம் எரிந்து கொண்டு இருந்து அநேகளுக்கு அந்த அக்கினி பற்ற வைக்கிறவங்களா இருக்கணும். ஒருபொழுதும் அதை அவித்து போட்டுறாதீங்க. அவிச்சு போட்டுட்டு திருப்பி எப்பா எனக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கிடைக்காது. அதனால தான் இந்த காலை வேளையில் ஏசப்பா சொல்கிறாரு, எப்பா மகனே, நீ உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பல மடங்கு பெருக்கி அநேகருக்கு கொடுக்கிற மகளாக இரு. உன்னுடைய ஆவியை ஒரு நாளும் அவித்து போற்றாத. அந்த பரிசுத்த ஆவி வெளியேற பெற்ற ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை எந்த சத்துரும் தொட முடியாது. உங்களை பார்க்கும் போதே அது ஓடி போயிடும். எந்த பலவீனம் தாக்காது, எந்த சோர்வு வராது. எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க, எதை குறித்து கலங்கி நிற்க மாட்டீங்க. எல்லாம் உங்க கரத்துல அந்த சுகமளிக்கும் வல்லமை கிடைக்கும். நீங்க அநேகருக்கா ஜெபிக்கும் போது அங்க ஒரு மிராக்கலை தேவன் உண்டாக்கி கொடுப்பான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால இந்த காரியமெல்லாம் நடக்குங்க. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெரியோர், முதியோர், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் கர்த்தர் சொல்கிறார், உங்க பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் அவித்து போடாதீங்க. அக்கினியாக எரியணுங்க. உங்க பக்கத்துல வரும்போதே இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் என்று தெரியணுங்க. நீங்க நடந்து போகும்போது அந்த வெளிச்சங்க அநேக இருளையும் நீக்கி போடுங்க. நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள கடந்து போறீங்கன்னா அங்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க கடந்து போகும்போது அந்த நிழல் பட்டு சுகமாகுமேங்க. அந்த வல்லமையை இந்த காலை வேளையில ஏசப்பா கொடுக்கிறார். அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் அந்த வல்லமையை அவித்து போடாத அளவுக்கு அது எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். என் கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசப்பா இந்த காலை வேளையில கூட டாடி, நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் அவித்து போடாத அளவுக்கு எங்களோட அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும் டாடி. ஜபத்துல இருந்து கொண்டே இருக்கணும் டாடி. துதி அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கணும் டாடி. அப்பா பல பேருக்கு ஜெபிக்கக்கூடிய ஞானத்தோடு இருந்து கொண்டே இருக்க நீங்க கிருபை செய்யுங்க டாடி. உங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே ராஜா, இந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.